கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் ட்ரூத் மூலமாக இந்த ஆன்லைன் ஜாயின் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். விசேஷமாக விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள் கர்த்தராலே பெற்றுக்கொண்ட அவருடைய கட்டளையின்படி நீங்கள் கூடி வரும்பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை பிரஸ்தாபியுங்கள் என்று சொன்ன நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிட்க கூடி வருகையில் என்று வாசிக்கிறபடியார் வாரத்தின் முதல் நாள் தோறும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகையில் அவருடைய மரணத்தை பிரஸ்தாபித்து அவருடைய அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் அறிந்து கொண்டு அது உணர்ந்து மரணத்தை வென்று நமக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கையை நாம் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சத்தியம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கல்லறைக்கு சென்ற மக்தலேனா மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை நாம் இங்க வாசித்து கேட்டோம். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையில் அவர் இங்கே இல்லை. ஓடி சென்ற அந்த மரியாள், பிறகு சென்ற பேதுரு மற்றும் சீஷர்கள் பார்த்த விஷயம் என்னவென்றால் ஒரு திறந்த கல்லறை அங்கே பார்த்தோம். உயிரோடு இருக்கையில் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொல்லி இருந்ததை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை நம்பின அந்த சகோதரி நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் சென்று அந்த காரியத்தை பார்த்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர்கள் காதில் பட்ட சத்தம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஈஸ்டர் என்ற பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது இதே செய்தி உலகம் முழுவதும் பரவுவதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார். உலகத்தில் வாழ்ந்த அநேக நபர்கள் உண்டு. பெரிய சாதனையை சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். அரசர்கள், பெரிய லீடர்ஸ், பெரிய மத தலைவர்கள், இவர்கள் எல்லாம் மரணத்தில் சந்தித்த பிறகு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு இன்னும் அவர்களுடைய கல்லறைகள் அடைந்து கிடக்கும் பொழுது பலஸ்தீன் நாட்டில் ஒரே ஒரு கல்லறை திறந்து கிடக்கிறது. அங்கே இன்னும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி உண்டு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வசனத்தை வாசித்த பொழுது என் மனசில் வந்த ஒரு சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் இங்கே இல்லை என்று சொன்னார், வேறொரு இடத்தில் அவர் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். நாம் அவரை எங்கே பார்க்கலாம் என்பது வசனத்தின் மூலமாக தேடி செல்வோம் என்றால், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமா. 20வது அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு வந்த நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த ரெண்டு பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது
மரியாளிடத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரியாளை என்று சொல்லும் பொழுது ரபூனி என்று அவள் சொல்லுகிறார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாகும். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பயத்துடைய யூதர்களுக்கு பயந்து கதவை அடைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமானார். இந்த ரெண்டு பகுதியை வைத்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் அங்கே இல்லை, எங்கே? திறந்த கல்லறை இல்லை. ஆனா அவர் இங்கே இருக்கிறார். எங்கே? விசுவாசத்தில் பலவீனப்பட்டு சில சந்தேகங்களோட இருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக, அந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் விசுவாசம் இல்லாத பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது துக்கத்தோட எடுத்து கூறுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் பிலீவர்ஸ் என்று அழைக்கப்பட்டால் கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் நாம் வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. இங்கே விசுவாசத்தை கொஞ்ச தயக்கத்தில் இருக்கிற, சந்தேகத்தில் இருக்கிற அந்த நபர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம். அவர் அந்த திறந்த கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக என்று சொல்லி அந்த பகுதியை விடுகிறேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அங்கே நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாகும் பொழுது தோமா அங்கே இல்லை. அவர் சொன்னார், நான் அவரை கண்டே நொழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் தோமாவுக்காக மறுபடியும் வெளிப்பட்டார். அவருடைய சந்தேகத்தை மாற்றும்படியாக, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த டவுட்ஸையும் அகற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் நாம் இப்படி வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்த அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த சம்பவம் யாவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். எம்மாவுக்கு நடந்து செல்லுகிற சீஷர்கள், அந்த நபர்களுக்கு இயேசு கூட சென்று பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகப்படுகிறவர்களாக நாம் அவரை காணுகிறோம். அந்த சந்தேகப்படுகிற அந்த எம்மாவுக்கு கடந்து செல்லுகிற சீஷர்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய காட்சி அளித்து அவர்களுடைய சந்தேகத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம். தோமாவுடைய சந்தேகத்தை மாற்ற, எம்மாவுசில் இருக்கிற சீஷர்களுடைய சந்தேகத்தை மாற்ற வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே கல்லறையில் இல்லை, இங்கே இருக்கிறார், சந்தேகங்களை மாற்றும்படியாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தன் மேற் சட்டையே கட்டி கொண்டு கடலிலே குதித்தார். மனிதனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அந்த அழைப்பு கொடுத்த சீஷர்களில் முக்கியமான நிலைமைக்கு வைத்து நடத்தின இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய சீமோன் பேதுருவும் ஆண்டவர் மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்ன செஞ்சிட்டான்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி கடலுக்கு செல்லுகிறார். அவனோடு கூட 7 மற்ற சீஷர்களும் சேர்ந்து சென்றார்கள்.
இப்போ பின்வாங்கி போன பேதுரு, ஆண்டவர் கொடுத்த அழைப்பை விட்டு அவருடைய சுயத்தின் சிந்தனையின்படி நடந்து கொள்ளுகிற பேதுரு, அவர் கடற்கரையில் மீன் பிடிக்கையில் அவருக்கு காட்சியளித்த இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்க முடியும். அவர் அங்கே இல்லை, திறந்த கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார். எதற்கெனா பின்வாங்கி போன பேக்ஸ்லைடிங்கில் இருக்கிற பேதுருவை திரும்பி கொண்டு வருவதற்காக அந்த இடத்தில் ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளிக்கிறதை பார்க்க முடியும். 21ஆம் அதிகாரம் நான் வாசிக்கும் பொழுது 3 தடவை பேதுருவிடத்தில், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். கடைசி ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி தம்மை முழுமையோடு ஒப்பு கொடுத்த பிற்காலம் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ்ந்த பேதுருவே அந்த இடத்தில் பார்க்க முடியும். அப்போ அவர் அங்கே இல்லை, இங்கே பின்வாங்கி போன ஜனங்களை, பின்வாங்கி போன நபர்களை திருப்பி கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் அதனுடைய 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு என்று வாசிக்கிறோம். இங்கே ஸ்தேவான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து எழுந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் நாம் அநேக கஷ்டங்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால விசுவாசியாயிருக்கிற நம் அனைவருக்கும் சுவிசேஷத்தின் ஊழியத்தில் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஒரு சில நேரங்களில் மரணத்துக்குள் நாம் வருவதற்காக சந்தர்ப்பங்களும் உண்டு. சபையினுடைய முதல் இரத்த சாட்சி என்று சொல்லுகிற அந்த ஸ்தேவான் ஜனத்தின் மத்தியில் அவரை நிற்க வைத்து ஜனங்கள் பல்ல இருமி கல்லெடுத்து அவரை கொலை செய்வதற்காக அவர் பட்சத்தில் வரும் பொழுது அவர் அனாந்த வானத்தை பார்க்கிறார். அவர் பார்த்த காட்சியை இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை பார்க்கிறதே அவன் கண்டார். அருமையான சகோதர சகோதரிமார்களே, நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யாரும் உதவாமல் இருக்கலாம், ஒருவேளை யாரும் நமக்கு சகாயம் பண்ணாமல் இருக்கலாம், ஒருவேளை யாராலும் நம்மை எட்டி பார்க்க முடியாத நிலைமைக்கும் நாம் இருக்கலாம். ஆனா யாரும் பார்க்கலனாலும் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தேவான் என்ற அந்த சீஷனுக்கு ஆண்டவர் காட்சி அளிச்ச இப்படி சொல்ற, நான் திறந்த கல்லறையில் இல்லை, உன்னோடு கூட உனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி வாசிக்க, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்க வாசிக்கும் பொழுது சவுல் என்ற நபர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்து முன்னேறி செல்லும் பொழுது தமஸ்கஸ் என்ற அந்த வாசற்படியில் ஆண்டவரால் சந்திக்கப்படும் பொழுது அவர் கேட்கிற கேள்வி, நீ யார் என்று கேட்கிறார். இயேசு சொன்னான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னான். பாவத்தில் வாழுகிற நபர்களுக்கு அவங்களோட பாவ வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக, பாவ வாழ்க்கையில் இருந்து மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அந்த கல்லறையில் இல்லை, இங்கே இருக்கிறார். மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவு ஆகும்படியாக ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக அவர் இங்கு வெளிப்படுகிறார்.
என்று வாசிக்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன் என்றார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பத்மோஸ் தீவுக்கு வெளியேற்றப்பட்ட யோவான் தனிமையில, யாரும் கூட இல்லை, ஒருத்தருடைய சகாயமும் இல்லை, யாராலும் தேற்றப்படுவதற்கு முடியாமல் இருக்கிற அந்த நேரத்தில் அவரே இந்த நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்பட்டு அவனுக்கு சொல்லுகிறேன், மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். தனிமையில் இருந்த யோவானுக்கு தம்முடைய பிரசன்ஸ் வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் விசுவாசிகளே, நாமும் இவ்விதமான சிந்தனையில் இருக்கிறோம். நான் தனிமையில் இருக்கிறேன், ஆனா கர்த்தர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் மனம் கலங்கி இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் அநேக மன கிளேசங்களோடு கூட இருக்கும் பொழுது, மன கஷ்டங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இங்க வாசிக்கும் பொழுது 1வது வசனம், அவர் இங்கே இல்லை, கல்லறையில் இல்லை. முதலாவது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக மரியாளுக்கு பிரத்யட்சமானார், பேதுருவுக்கு பிரத்யட்சமானார், சீஷர்களுக்கு பிரத்யட்சமானார். அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அவர் அங்கே இல்லை, சந்தேகத்தோட வாழ்ந்த தோமாவுக்கு வெளிப்பட்டார், அவருடைய சந்தேகத்தை அகற்றும்படியாக. எம்மோசுக்கு நடந்து செல்லுகிற அந்த சீஷர்களுக்கு வெளிப்பட்டார், அவருடைய சந்தேகத்தை அகற்றும்படியாக. அவர் கல்லறையில் இல்லை, அவர் இங்கே யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் பேதுருவும் பின்வாங்கி போன பேதுருவே ஆண்டவருக்குள், அவருடைய ஊழியத்துக்குள் மறுபடியும் கொண்டு வருவதற்காக அவர் அங்கே பேதுருவோட கலந்து, டு பிரிங் ஹிம் பேக் ஃப்ரம் பேக் ஸ்லைடிங், பின்வாங்கி போன பேதுருவை திருப்பி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். நாம் இன்னும் கஷ்டத்திலூட கடந்து போகிற ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அங்கே அவருக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட, அவர் கல்லறையில் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் ஆறுதல் கொடுப்பதற்காக இங்கே இருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து பாவத்தை ருசித்து கொண்டு பாவத்தினுடைய மேன்மை, பாவத்தில் வாழ்கிறது மேன்மை என்று சிந்தித்த சவுல் என்ற நபருக்கு அவருடைய பாவத்தில் இருந்தவரை மீட்டு கொண்ட தேவ சித்தத்திற்கு வாழ்வதற்காக ஆண்டவர் அவனுக்கும் வெளிப்பட, கடைசியாக தனிமையில் இருக்கிறேன் என்ற சோதனையோடு கூட வேதனையோடு கூட இருந்த அந்த யோவானுக்கு பிரத்யட்சமாகி ஆண்டவர் தம்முடைய பிரசன்ஸை வெளிப்படுத்தினார். அவர் அங்கே இல்லை, திறந்த கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேற்றுவதற்கு, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்கு, பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து திருப்பி கொண்டுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, நமக்கு தம்முடைய பிரசன்ஸ் வெளிப்படுத்துவதற்கு, பாவத்தில் வாழாதபடி நம்மை நேர்மையாக நடத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்ததினாலே நானும் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன். இந்த சத்தியங்கள் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.